இவங்க 2 பேத்துக்கும் யார் அதிக நேரம் தண்ணிக்குள்ள இருக்கான்னு சொல்லி காம்படிஷன் நடந்துட்டு இருக்கும். இது வரைக்கும் இவங்க 2 பேரும் எவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள இருக்காங்கன்னு இவங்களுடைய கோச் மானிட்டர்ல செக் பண்ணிட்டு இருப்பாரு. அதுல 7 நிமிஷம் இருக்கும். இந்த பொண்ணு இவனுடைய மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக அவன் முன்னாடி ஃபக் யூ சிம்பிளா காமிக்கும். அதுக்கு இவன் கேஷுவலா எடுத்துட்டு இவன் கண்ட்ரோலா இருப்பான். ரொம்ப நேரமா தண்ணிக்குள்ள இருக்கிறதுனால இவளால அந்த தண்ணியோட பிரஷர் கொஞ்சம் தாங்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போக யோசிப்பா. ஆனா இவளுக்கு ஆப்போசிட் இருக்கிற இவன் ரொம்ப நார்மலா இருப்பான். இவளாலும் எவ்வளவோ ட்ரை பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவா. ஆனா முடியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு இவ வெளியே போக ஆரம்பிச்சிருவா. எல்லாரும் இவ்வளவு நேரம் இவ தண்ணிக்குள்ள இருந்ததுனால கிளாப் பண்ணிருப்பாங்க. இவன் ஆல்ரெடி வின் பண்ணிருப்பான். ஆனாலும் இவன் வெளியே வரமாட்டான். ஏன் இவ்வளவு நேரம் இவன் இருக்கான்னா இவனுடைய போக்கஸ் அந்த பொண்ணை வந்து வின் பண்றதா இருக்காது, வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றதா. அதனாலதான் இவன் ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே இருப்பான். கடைசியா இவனாலும் தண்ணிக்குள்ள இருக்க முடியாது. மேல வந்து பார்த்தா இவன் நினைச்ச மாதிரியே 42 நிமிஷத்துக்கு மேல தண்ணிக்குள்ள இருந்திருப்பான். இவன் பண்ண ரெக்கார்டை இனி யாராலுமே பண்ண முடியாதுன்னு எல்லாருமே ஆச்சரியமா பார்ப்பாங்க.